வணக்கம், நான் சிவகாமி. இப்போ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பேசிக்காக இருக்கக்கூடிய சில காம்பனன்ட்ஸை பற்றி பார்த்துருப்போம். அதில் இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மை கம்ப்யூட்டர் அப்படின்ற காம்பனண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். மை கம்ப்யூட்டர் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் என்னென்ன ஹார்ட் ட்ரைவ்ஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மெமரி ஸ்டோரேஜ்க்குள்ள தேவையான காம்பனண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த மை கம்ப்யூட்டர் ஷோ பண்ணும் நமக்கு. ஓகேங்களா? இப்போது உதாரணத்துக்கு ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ சிபிக்குள்ளே இன்பில்டாகவே நம்ம ஒர்க் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காகவே இருக்குது. அதே நேரத்தில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேர்ஸையுமே அந்த ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ பென்ட்ரைவ் போடுறீங்க அப்படின்னா அந்த பென்ட்ரைவோடைய டிரைவர் ப்ளஸ் இப்போ சிடி நீங்கள் உள்ளே போடணும் அப்படின்னா நீங்கள் சிடிக்கான டிரைவர், இது எல்லாத்தையுமே, அதாவது ஸ்டோரேஜ்க்கான எல்லா விதமான டிஸ்க் டிரைவரை எதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டருக்குள்ளே தான். இந்த மை கம்ப்யூட்டர் அப்படின்ற ஐக்கானை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சிஸ்டத்தில் என்னென்ன டிரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த டிரைவர்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? ஃபைல்ஸையும் ஃபோல்டர்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பென் ட்ரைவ் மூலமாலாம் ஸ்டோர் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் இந்த டிரைவர்ஸ்லாம் யூஸ் ஆகுது. டிஸ்க் அண்ட் டிரைவர்ஸ் யூஸ் ஆகுது. அந்த டிஸ்க் அண்ட் டிரைவர்ஸ் எல்லாமே மை கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகி இருக்குது. இந்த மை கம்ப்யூட்டரில் போயிட்டு நாம் எப்படி ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறது அண்டு ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபைல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியல் லைஃப்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை ஃபைலுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆக்சுவலாக தனித்தனி பேப்பர்ஸை குரூப்பாக சேர்த்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு பாக்ஸ் அல்லது அந்த ஒரு பொருளுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதைத்தான் ஃபோல்டருன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபோல்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் ஷீட்ஸு, இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க இல்லையா? இதைத்தான் ஃபைலுன்னு சொல்லணும். ஓகேங்களா? அப்போ இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்கோ அது ஃபைலு. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு பேர் ஃபோல்டர். ஓகேங்களா? ஸோ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இது இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக சேர்ந்து நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற தகவல்களை சேகரித்து வச்சுருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படின்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான தகவல்களில் நம்ம சேகரித்து வச்சுட்டே இருப்போம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம். இந்த எல்லா விதமான ஸ்டோர் ஆகியிருக்கக்கூடிய ஃபைல்ஸு எல்லாத்தையுமே குரூப்பாக ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? அதுக்கு பேர் ஃபோல்டருன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய காம்பனண்ட்டுக்கு என்ன பேர், அந்த ஒரு பெரிய பொருளுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டர். அதுக்கு பேர் ஃபைல் கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் ஷீட்டு, சர்டிஃபிகேட்ஸு, ஏதாவது ஒரு பேப்பர் மூலமாக இருக்கக்கூடிய கண்டென்ட் உள்ள ஒரு ஷீட் வச்சுருப்பீங்க இல்லையா? அதை ஃபைலுன்னு சொல்லணும். அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பார்ட்டை, அந்த பொருளை என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இப்போ மை கம்ப்யூட்டரில் நமக்கு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி என்னோடய ஹார்ட் டிஸ்க்கை 3 ட்ரைவாக பார்ட்டிஷன் பிரித்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதில் சிடிஇன்னு 3 இருக்கு இல்லையா? இதில் சியில் தான் கம்ப்யூட்டர் ஃபைல்ஸ்லேருந்து நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா ப்ரோக்ராம் ஃபைல்ஸும் சியில் ஸ்டோர் ஆகிருக்கும். டிஎன்இயில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கலாம். யூஸர் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்காக இந்த 2 ட்ரைவ்ஸும் இப்போ பிரித்து வச்சுருக்கோம். இதில் எந்த செக்ஷனில் வேணுனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் டி ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் ஆல்ரெடி 2 ஃபோல்டர்ஸ் இருக்குது. நியூவாக உங்களுக்கு ஃபோல்டர் வேணும்னா நியூ ஃபோல்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நியூ ஃபோல்டர்ன்றது டிஸ்பிளே ஆகும். அதில் உங்களுக்கு தேவையான நேம் டைப் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னொரு மெத்தட், ரைட் கிளிக் அடிச்சும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்க்ரீனில் வச்சு ரைட் கிளிக் அடிங்க, நியூ ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் உங்களுக்கு தேவையான ஃபோல்டர் நேம் டைப் பண்ணிவிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஓகேங்களா? இப்போ டீன்ற டிரைவுக்குள்ளே
ஒரு 4 ஃபோல்டர்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த ட்ரைவில் வேணுமோ, சியை தவிர்த்துருங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு எந்த ட்ரைவில் வேணுமோ நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் இந்த மாதிரி சில ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? அடுத்து உங்களுக்கு தேவையில்லாத ப்ரோக்ராம்ஸாக அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம்குள்ளே போங்க. உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸில் எது உங்களுக்கு தேவையில்லையோ அந்த ப்ரோக்ராமர் அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு, நான் அடோப் ஃபோட்டோஷாப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் டயலாக் பாக்ஸ் வரும். இதில் அன்இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த அப்ளிகேஷனை டெலீட் பண்ண சொன்னோமோ, அன்இன்ஸ்டால் பண்ண சொன்னோமோ அது அன்இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓல்டு வெர்ஷனில் ஒன்று ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, அது வேண்டாம், நியூ வெர்ஷன் ஒன்று மாற்ற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஓல்டு வெர்ஷனை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நியூ வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் நான் ஒரு கிளாஸ் போடுறேன். ஸோ எப்படி வந்து நாமளே வந்து சாஃப்ட்வேருக்கு தனியாக ஆள் போட்டு போடாமல் நாமளே எப்படி வந்து நமக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எப்படி சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர கிளாஸில் நடுவில் டிப் கொடுத்துட்டே வர்றேன். ஓகே, இப்போது ஃபினிஷ் ஆகுது. ஃபுல்லாக அந்த மார்க் வந்த உடனே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆகிடும். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி இந்த டவுன்லோட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் நெட்டில் இருந்து இப்போ மெயில் இருந்தோ இல்லை நெட்டில் ப்ரௌஸ் பண்ணியோ ஏதாவது டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட்ஸில் தான் வந்து டிஃபால்ட்டாக ஸ்டோர் ஆகும். டெஸ்க்டாப்னா நீங்கள் இந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த ஃபைல்ஸ் எல்லாமே, இந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த டெஸ்க்டாப் அப்படின்ற ஐக்கானுக்குள்ளே இருக்கும். அடுத்து டாக்குமெண்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைல்லாம் சேவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாகவே வந்து இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே வந்து சேவ் ஆகும். சரிங்களா? நீங்கள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணாமல் டேரெக்டாக ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே. மியூசிக்னு கொடுத்தீங்கன்னா சாம்பிள் மியூசிக் கொடுத்துருப்பாங்க, பிக்சர்னால் சாம்பிள் பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வீடியோ அப்படின்னாலும் சாம்பிள் வீடியோஸும் இருக்கும். நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு சில வீடியோஸும் டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் லைப்ரரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து கம்ப்யூட்டரை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே வரணும் அப்படின்னா முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு தினம் தினம் அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.